ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிக் மார்க்கெட் போட்டிருக்காங்கங்க. இப்போ தான் இந்த 1 வீக்காக தான் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, எந்த டாய்ஸ் எடுத்தாலும் 100 தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் நினச்சேன் ஏதாவது டேமேஜாக இருக்கும், இல்லைனா யார் 100 கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க, ரொம்பவே நல்லாவே இருந்தது எல்லா டாய்ஸுமே. நம்பவே முடியல, இந்த இந்த பொம்மைலாம் கூட 100 ரூபாய்க்கு தராங்களா அப்படின்ற மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவர் ஆமாம் இதெல்லாம் அப்படின்ட்டு. நான் அவங்கக்கிட்டேயும் போய் கேட்டேன், இது எது எடுத்தாலும் 100 ரூபாவான்னு. அவங்க நீங்கள் எந்த பொம்மை எடுத்தாலுமே 100 ரூபா தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, இந்த வாட்டி வந்து சும்மாலாம் எதுவும் எடுக்கக்கூடாது, கிறிஷுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அவன் எது எடுத்துகிட்டு போனாலும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்க மாட்டான். குழந்தைங்க எப்பயுமே அப்படி தான். ஒரு பொருள் எடுத்தோன்னா அது அவங்களோட விளையாடுற கொஞ்ச நேரம் தான், அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. சரி அப்படி இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரமும் இவனுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். கேர்ள் பேபிக்கெலாம் ரொம்ப அழகாகவே இருந்ததுங்க. நான் கிறிஷுக்கு வாங்குறீங்களோ என்னமோ எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. அவர் என்னை கிண்டல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தம்பிக்கு பாரு, அப்புறம் உனக்கு பார்க்கலாம் அப்படி சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேட்ரி போடுறது, ரிமோட் கண்ட்ரோலு, ரொபோட்டு எல்லாமே. சரி அதில் என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, எது பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு. இவர் வந்து கார் எடுத்து வச்சுட்டு ரிமோட் காரு என் பிள்ளை யூஸ் பண்ணட்டும் அப்படின்னாரு. நான் அதெல்லாம் வேண்டாம், அது வேறு எதாவது பாருங்கள், அவன் உட்காந்த இடத்துல வேலை செய்யணும் அப்படி சொல்லி அந்த மாதிரி எதாவது பொம்மை இருக்கா பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தோங்க. பரவாயில்ல, இவ்வளோ இதில் 100 ருப்பீஸ்க்கு தராங்கன்னா அது பெரிய விஷயந்தான். எல்லாமும் நல்லாவும் இருக்குது. சரி இதில் இதுதான் நல்ல சான்ஸ், இதில் நல்ல பொம்மையாக கிறிஷ் குட்டிக்கு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி அப்படி பார்த்துட்டு நாங்கள் இப்போதாங்க இந்தியா போயிட்டு வந்தோம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் டாய்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போனோம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ நினச்சோம், நம்ம போகும்போது அந்த மாதிரி கிடைக்கல, இப்போ இங்கே நல்லாவே இருக்கே, மேபி வேறு ஏரியாவில் இருந்திருக்கலாம் இந்த கடை. ஆனால் நாங்கள் இருக்க இடத்துக்கு இப்போ தான் இது வந்து இருந்துச்சுங்களா. அப்போ யோசித்தோம், நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி வாங்கியிருக்கலாமோன்ட்டு. இந்த மாதிரி பொம்மையில் கிறிஷை உட்கார வச்சோடனே ஒரே அழுக, அவன் பயந்துட்டான். அந்த மாதிரி நாங்கள் அதில் உட்கார வச்சதும் சரி வேறு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பில்டிங் வந்து கட்டுறது குழந்தைங்களுக்கு அது ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லி நாங்கள் அதே கடைசியில் வாங்கிட்டோங்க. கிறிஷு வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்றாரோ என்னவோ, ஃபஸ்ட்டு பில்டிங் தான் கட்டணுன்ட்டு அதில் ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட ஆரம்பிச்சிட்டு